பால கைலாசத்த திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணதுக்கு, பால கைலாசம் சினிமாவை சார்ந்தவர் அப்படின்றது ஒரு காரணமா? கண்டிப்பா இருந்தது. ஏன்னா, அப்பாவும் அவரும் பால்ய நண்பர்கள். ம். கே. பாலச்சந்தரும் எங்க அப்பாவும். ஸோ, அதனால அப்பாக்கு ரொம்ப சினிமா இன்ட்ரெஸ்ட்னா, அப்பா டச்ல இருந்துட்டே இருப்பாரு அவரோட. ஆ அப்பாக்கு ப்ளஸ் எங்க குடும்பங்கள்லாம் ரொம்ப எல்லாரையும் தெரியும். ஸோ, அதனால அப்பா டச்லயே இருக்கிறதுனால, அங்க கல்யாணத்துக்கு பார்க்கும்பொழுது ஒரு ஒரு டக்குன்னு பேச்சு வரவே வந்தது. எனக்கு வந்து கணக்கு அதெல்லாம் விட்டுட்டு, இந்த மாதிரி மீடியால இருக்கணும், அந்த மாதிரியெல்லாம் ஆசை உண்டு. ம். ஸோ, ஒர்க்கும் எனக்கு அது பொருத்தமா இருக்கும் அப்படின்றதையும் நான் யோசிச்சேன். அண்ட் டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் மேக்கரா இருந்தாரு. ஸோ, அது எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்தது. பால கைலாசம் எந்த அளவுக்கு ஒரு திறமைசாலி, எத்தனை பேரெல்லாம் அவர் கை தூக்கி விட்டுருக்காரு அப்படிங்கிறத பத்தியெல்லாம், அவர் இருந்தபோது யாரும் கொண்டாடல எனக்கு தெரிஞ்சு. அவர் இறந்ததுக்கு பிறகு பக்கம் பக்கமா எழுதினாங்க. நீங்க பால கைலாசத்தை பார்த்தபோது என்ன உணர்ந்தீங்க ஆக்சுவலா? அவர ஃபர்ஸ்ட்டு நான் பார்த்ததோ, பேசினதோ அ வந்து ரொம்ப ஒரு எங்கேயோ வச்சு தான் பார்த்தேன். ஏன்னா, ம். நிறைய விஷயங்கள் புரியாது அவர் பேசுறது. அவர் ம். எடுத்திருந்தாரு வந்து ஒரு நேஷனல் அவார்டு வாங்குச்சு. வாஸ்து மரபுன்னு ஒரு ஆமா. படம். ஸோ அந்த ஃபிலிம நான் பார்த்தபொழுதே ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டேன். எனக்கெல்லாம் புரியிற லெவல்ல இல்லைனாலும், அதனுடைய பிரம்மாண்டமும், அதில அவர் என்ன சொல்லியிருக்காருன்றதும் ரொம்ப அருமையா இருந்தது. அவர் ரொம்ப ஒரு இன்டென்ஸ் அண்ட் ரொம்ப ஒரு ம். வெல் ரெட் அண்ட் அந்த மாதிரியான ஃபில்ம் மேக்கர்ன்றதெல்லாம் நான் ரொம்ப புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு ஒரு மலப்பு தான் கடைசி வரைக்கும். நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன். எனக்கு டாக்குமெண்ட்ரி புரியாது, புடிக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அந்த மாதிரி பிடிக்கிற அளவுக்கு இருக்கும். ஆனா நான் கடைசி வரைக்கும் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணேன். எப்படின்னா, அதில அவ்வளோ விஷயங்கள் இருக்கும். அவ்வளோ உள்ளர்த்தங்கள் இருக்கும் அந்த மாதிரி. அவரும் அந்த மாதிரி தான். பிகாஸ் அவருக்குள்ள இருக்கிற படிப்பும், நெறையா அவருக்குள்ள இருக்கிற அறிவும் நிறைய ஒரு 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 மலப்போடையும் அவர புரிஞ்சுக்கணும், நெறைய விஷயங்கள தெரிஞ்சுக்கணும். எப்போதுமே ஒரு லேர்னிங்கா இருக்கும். அவர் இருந்தாருன்னா ஒரு 5, 6 பேர் நெறைய விஷயங்கள் நம்மளுக்குள்ள ம். கிடைச்சுக்கிட்டே இருக்கும். இல்ல சின்ன திரையினுடைய ஒரு நவயுக சிற்பியா தான் இருந்திருக்காரு பால அப்சல்யூட்லி. கைலாசம். எஸ். ஒன் இஸ் அவருடைய அவருடைய வொர்க் அண்ட் அவர் எல்லா டாபிக்லயும் பேசுவார் சார். எல்லா ம். விதமான ஆமா. புக்கும் படிப்பார். எந்த டாபிக் எடுப்பார். ஆயுர்வேதா பேசுவாரு, ஹோமியோபதி பேசுவாரு. அத தவிர இந்த பக்கம் காஸ்ட், கம்யூனிட்டி இந்த டிஸ்கஷன் இது ஃபில்ம் மேக்கிங்ல பார்க்காதவங்களே கிடையாது. இன்டர்நேஷனல், நேஷனல் அந்த மாரி பல விஷயங்கள் இருக்கு. நான் வந்து எனக்கு வந்து அவருடைய நாலேட்ஜ்ல இவ்வளோ தான் இருக்கும். அதனால அவர் பேச பேச கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஸோ அவரே பிரமிப்பு தான்.